ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யாரெல்லாம் இந்த பிளாங்க் ஒர்க் அவுட் செய்யக்கூடாதுன்றதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆரோக்கியமாகவும் உடலை கட்டுக்கோப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமான உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க் அவுட் செய்கிறாங்க. அந்த வகையில் தொப்பையை குறைக்கிறதுக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை நம்மள பலர் இந்த பிளாங்க் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரோம். இது ரொம்பவே பிரபலமான உடற்பயிற்சின்னு சொல்லலாம். இது உடல் மையத்தை வலுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக பார்க்கப்படுது. பிளாங்க் செய்கிறதுன்றது உடலை சமநிலை, அதுக்கப்புறம் தோரணை, அப்புறம் நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துது. அதை சரியாக செஞ்சுட்டு வந்தால் சரியான பலனை நாம் பெற முடியும். பிளாங்க் தவறாக செய்யப்பட்டால் காயங்கள் ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் நன்மைக்கு பதிலாக தீமை கூட நமக்கு நேர வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிளாங்க் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய உடற்பயிற்சின்னு சொல்ல முடியாது. சில உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க பிளாங்க் செஞ்சால் தசைகள் எலும்புகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் பிளாங்க் செய்யறதை யார் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். முதலாவதாக கீழ் முதுகு வலி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க பிளாங்க் செய்கிறத கட்டாயமாக தவிர்க்கணும். நீங்கள் பிளாங்க் பயிற்சி செய்யும்போது அது கீழ் முதுகில் கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கும். குறிப்பாக பிளாங்க் சரியாக செய்யலைன்னா கீழ் முதுகு வலி இருந்துச்சுன்னா அதை பயிற்சி செய்கிறதுக்கு சரியான நிபுணர்கள் உதவியோடு செய்யுங்க. இல்லைன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனைக்கு கூட வழிவகுக்கலாம். தோள்பட்டையில் காயம் இருக்கிறவங்க பிளாங்க் செய்கிறத கட்டாயமாக தவிர்க்கணும். ஏன்னா நீங்கள் பிளாங்க் செய்யும்போது உங்களுக்கு தோள்பட்டை ரொம்பவே ஆதரவாக இருக்கணும். இதனால தான் யாருக்காவது தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டுருச்சுன்னா பிளாங்க் செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதையும் மீறி நீங்கள் அந்த பிளாங்க் ஒர்க் அவுட்டை செஞ்சிங்கன்னா அந்த தோள்பட்டை வலி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்ததான் மணிக்கட்டில் வலி இருக்கிறவங்க முழு உடலோட எடையோட கைகளில் தான் தாங்கப்படுது. ஒருத்தருக்கு மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டுருச்சுன்னா வலி இருந்தாலும் நீங்கள் அந்த பிளாங்க் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. சரியானதுக்கப்புறம் செய்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பிபின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிரச்சனையில் கஷ்டப்படுறீங்கன்னா கட்டாயமாக பிளாங்க் செய்கிறத தவிர்க்கலாம். பிளாங்க் செய்கிறதுன்றது ரத்த அழுத்தத்தை கொஞ்சம் நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களோட ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா ஏதாச்சும் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கட்டாயமாக பிளாங்க் செய்கிறது தவிர்க்கிறது நல்லது. இப்போ வீடியோவில் நாம் பார்த்து சொன்னவங்க எல்லாருமே பிளாங்க் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு செய்கிறதுன்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இதே மாதிரி உடற்பயிற்சி சார்ந்த ஜிம் உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் அழகு கலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகரிக்க குறைக்க இது மாதிரியான வீடியோஸ் நாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.